வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இன்னைக்கு SA T20ல 15வது மேட்ச் ஆன பெர்ல் ராயல்ஸ் வெர்சஸ் நம்மளுடைய CSK. சாரி, நம்ம அதை வந்து JSKன்னு கூட சொல்ல மனசு வர மாட்டேங்கி. அந்த எல்லோ ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நமக்கு CSKன்னு தான் சொல்ல வருது. ஸோ JSKக்கான மேட்ச்க்கு தான் இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் 15வது SA T20 மேட்ச். டேட் பாத்தீங்கன்னா 20 ஜனவரி திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் நடக்கிற இடம் பாத்தீங்கன்னா போலண்ட் பார்க், இந்த பர்ல் அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல தான் இன்னைக்கு மேட்ச் நடக்குது. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனல்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க சின்ன இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, பெரிய இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இந்த ஆப் உங்களுக்காகவே இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன கான்டெஸ்ட்ல நிறைய கொடுக்குறாங்க. அதே போல மினி லீக், மெகா லீக்னு பிரிச்சு கொடுக்குறாங்க. பெரிய இன்வெஸ்டரா இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 25 பேர் விளையாடக்கூடிய பெரிய அமௌண்ட்ல உள்ள மினி கிராண்ட் லீக் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டைம் ஆப்பை போய் விசிட் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அந்த ராயல்ஸ் PR அவங்க கிரவுண்ட்ல தான் இன்னைக்கு மேட்ச் நடக்குது. அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் பேட்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, இந்த ஆவரேஜோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே இந்த பிச்சில் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 153 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படிங்கும் போது இந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் 150 160 அவ்வளவுதான் ஸ்கோர் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே போல ரீசெண்டா நடந்த மேட்சையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதே போல கண்டிஷனும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிச்சோட கண்டிஷன் என்ன இருக்கும் ஜெனரலி பாத்தீங்க அப்படின்னா ஃபேவரபிள் ஆஃப் பவுலர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேனை விட பவுலர்ஸுக்கு ஜென்ரலா இதுல ஒரு ஃபேவரட் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல யாருக்கு ஸ்பின்னருக்கா ஃபாஸ்ட்டுக்கான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. போத் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின்னருக்கு இந்த பிச்சில் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சீசன்ல இதுக்கு முன்னாடி இது எல்லாமே பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்ச். இவங்க விளாண்ட சவுத் ஆப்பிரிக்கால அவங்க டீம் பிரிச்சு விளாடுவாங்க. இது மாதிரி விளாடக்கூடிய டொமஸ்டிக் மேட்ச். இந்த ரெண்டு மேட்சை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சீசன்ல நடந்த மேட்ச் MI வெர்சஸ் PR, சன்ரைசர்ஸ் வெர்சஸ் PR. ஸோ அவங்களுக்கு தான் நடந்த மேட்ச். இதுல ஒரு 170 போயிருக்கு, இதுல ஒரு 170. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணிட்டாங்க. இங்க 150 MI அடிச்சாங்க. PR 159 ஸ்கோர் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க அந்த மேட்சை. ஸோ ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு. ரெண்டுமே செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு 153 தான் சொன்னாங்க. அதே போல ஒரு ஆவரேஜான ஸ்கோர் 150ல இருந்து 170க்குள்ளதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்கோர் பண்றாங்க. ஆனா செகண்ட் பேட்டிங் அதை ஈஸியா வின் பண்ணிடுறாங்க. ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்பின்னர், இது முக்கியமான கம்பேரிசன். அவங்க என்ன சொன்னாங்க, ரெண்டுக்குமே சப்போர்ட் இருக்கும் நாங்க. அதே போல பாருங்க, லாஸ்டா நடந்த 11 SA T20ல நமக்கு அந்த இதுல ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் 1429 பால், அதுக்கு ஈக்குவலா ஸ்பின்னர் பாருங்க 1069 பால் போல் பண்ணியிருக்காங்க. விக்கெட் 75 விக்கெட் ஃபாஸ்ட் எடுத்தாலும் ஸ்பின்னரும் 53 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க சொன்னது போல ஃபாஸ்டுக்கும் ஸ்பின்னருக்கும் இந்த கிரவுண்ட்ல நல்லா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைரக்டா ரெண்டு டீமோட ஃபார்மை பாத்துறலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான இது. நம்ம எப்போ சொல்றது, அந்த பிளேயர்ஸோட ஃபார்ம். ஃபர்ஸ்ட் PR அவங்களுடைய பெர்ல் ராயல்ஸோட ஃபார்ம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிட்டோரியஸ் ஆடுறாரு. ஸோ இந்த சீசன்ல ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர் ஆடி இருக்கிறாரு. பாருங்க, ஒரு 97, ஒரு 26, ஒரு 83 தொடர்ந்து 3 மேட்சும் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு கடைசியா விளையாண்ட மேட்ச் மட்டும் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஜோ ரூட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் இந்த சீசன்ல இந்த SA T20ல ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்கவே இல்லை. இந்த மேட்ச்ல 62, ஒரு 26, ஒரு 15 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் பிளஸ் 92 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஒரு 3 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. இந்த சீசன்ல 4 மேட்சுக்கு ஃபுல்லா பவுலிங் ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் அவரு 3 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்கிறாரு. அடுத்து ஹெர்மன் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு. பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆடினாரு.
56 ரன், அந்த 200+ ரன்னை வந்து சேஸ் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து மில்லரும் இந்த சீசன்ல அவர் எப்போதும் ஆடக்கூடிய ஒரு 25+ ரன் வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்து பூரன் வந்து ஒரு 22 ரன் மட்டும்தான் ஆடி இருக்காரு. மற்றபடி லாஸ்ட் மேட்ச்ல அவருக்கு பேட்டிங் சான்ஸே கிடைக்கல. ஏன்னா மில்லரும் ரூட்டுமே மேட்ச் வந்து பினிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து தினேஷ் கார்த்திக்கும் பெருசாலாம் அவருக்கு இந்த 2 மேட்சும் பேட்டிங் கிடைக்கல. பேட்டிங் கிடைச்ச மேட்சும் 2-10 தான் அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து கலீம் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். ஏன்னா எல்லா மேட்சுமே ஒரு 4 ஓவர் போலிங் பண்ணி ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் போலரா இருக்காரு. லாஸ்டா நடந்த 3 மேட்ச்லயுமே மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. முஜிப்பு இந்த சீசன்ல 4 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. 4மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் டேக்கிங் போலரா தான் அவர் இருந்திருக்காரு. 4மே விக்கெட் எடுத்திருக்காரு. மலிங்கா லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு. 4 ஓவர் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. மகாப்கா முதல் 2 மேட்ச் விக்கெட், லாஸ்ட் 2 மேட்ச் விக்கெட் இல்ல அப்படிங்கறதுனால செலக்டட் பெர்சன்டேஜ்ல கம்மியா இருக்காரு. பட் நல்ல ஒரு யங் டேலண்டட் பிளேயர். மினிமம் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். இங்கிடியை பொறுத்த வரைக்கும் பெருசா முன்னாடி இருந்த இங்கிடியா இல்ல, 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சோ ஃபார்ம் வைஸா பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டோரியஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு, ரூட் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு, மில்லர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, கலீமு, அடுத்து முஜிப்பு, இந்த ஒரு 5 பேரை நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க நம்ம சொல்ல முடியும். அதே போல ஜேஎஸ்கே டீம்ல யாரெல்லாம் எப்படி ஆடுறா அப்படிங்கறத பார்க்கலாம். அவங்க வந்து மழைனாலையும் மேட்ச் கேன்சல் ஆயிருக்கு. மழைனால கேன்சல் ஆன மேட்சோட ரிசல்ட் நம்ம கொடுக்கல. ஃபுல்லா கம்ப்ளீட்டான மேட்சோட ரிசல்ட் மட்டும் தான் வரிசையா 1, 2, 3 கொடுத்துருக்கோம். இதுல கான்வே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மேட்சா 22, அடுத்து ஒரு 35 சொல்லி ஒரு டீசென்டான ஸ்கோர் ஆடி இருக்கிறாரு. டியூப்ளசிஸ் முதல் மேட்ச் வந்து ஒரு 30, 2வது மேட்ச் வந்து ஒரு 61 சொல்லி நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து கோலி பொறுத்த வரைக்கும் பெருசா முதல் 2 மேட்ச் நல்லா ஆடினாரு. அடுத்த மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் சரியா ஆடல. அடுத்து பேஸ்ட்ரோ ஒரு டீசென்டான ஸ்கோர் வந்து 3 மேட்ச்லயுமே ஆடி இருக்காரு. பிளஸ் அவரு தான் அந்த டீமோட விக்கெட் கீப்பர் அப்படிங்கறதுனால அது ஒரு பெரிய பிளஸ் அவருக்கு எப்போ இருக்கும். அடுத்து ரூப் பொறுத்த வரைக்கும் பெருசா ஆடல. 2 மேட்ச் டக் அவுட், ஒரு மேட்ச் வந்து 17 ரன் தான். பெருசா ஒன்னும் ஃபார்ம்ல கிடையாது. அடுத்து ஃபெராரி வந்து ஓரளவுக்கு ஆடி இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மேட்ச் பாருங்க, 18 ரன் பிளஸ் 3 ஓவர், இங்க 26 ரன் பிளஸ் 2 விக்கெட். முதல் மேட்ச்ல பேட்டிங் சரியா கிடைக்கல, ஒரு ஓவர் மட்டும் தான் பவுல் பண்ணாரு. அடுத்து டேவிட் வைஸ் விளாண்ட எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டி, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஜோனஸ் பாத்தீங்க அப்படின்னா முதல் மேட்ச் 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தார். 2வது மேட்ச் எம்ஐ கூட யாருமே சரியா பெர்ஃபெக்டா ஒன்னும் பவுலிங் பண்ணல, ஃபுல்லா பேட்டிங் பிச்சா மாறிடுச்சு. சாம்சி அதே போலதான், எம்ஐ கூட மட்டும் தான் விக்கெட் எடுக்கலாம். மத்த 2 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. தஹீர் 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. பத்திரானா என்ன புண்ணியம் பண்ணிட்டு வந்தா தெரியல, இந்த பயங்கரமா அடி வாங்குறாரு பத்திரானா. சோ ஆனா ஒரு விக்கெட் கேரண்டி. சோ ஃபார்ம்ல இருக்கிறது டியூப்ளசிஸ் சொல்லலாம், பேஸ்ட்ரோ சொல்லலாம், அடுத்து ஃபெராரி ஓகே, வைஸ் சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பத்திரானாலும் முன்னாடி இருந்த ஃபார்ம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒத்த விக்கெட் எப்படியாச்சும் எடுத்து கொடுத்துறாருங்கிறதுனால நம்ம ஃபார்ம்ல இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவர் பாலை போட்டு பொலன்னு பொழந்து தள்ளுறாங்க. ஸோ எப்படி ஐபிஎலுக்கு வர போறாருன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுடைய முக்கியமான கான்செப்ட் மஸ்ட் பிக்ல பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து உங்க ஆப்பனண்ட் 95ல இருந்து 80% பிளேயர் வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்மால் லீக்குன்னு மட்டும் கிடையாது, நீங்க மினி லீக் போட்டாலும் சரி, மெகா லீக் போட்டாலும் சரி, இந்த பிளேயர்ஸை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா டியூப்ளசிஸ் நல்ல ஓப்பனிங் ஆடுறாரு, ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்கிறாரு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 30+ ரன் வந்து அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு டியூப்ளசிஸ். ஏன்னா 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து அதை கிராஸ் பண்ணிட்டாரு 30+ ரன். கொஞ்சம் நல்லா ஹிட்டராகவே ஆடுறாரு. அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதே போல ஃபெரேரா, ஸோ இவரும் வந்து நமக்கு வந்து பேட்டிங் இருக்கு. ஸோ ஒரு பேட்டிங்ல நீங்க ரொம்பலாம் எதிர்பார்க்க தேவையில்ல, ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். பிளஸ் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு, அதுலயும் ஒரு விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ல இருக்கிறாரு. ஏன்னா இந்த டீம்ல பெருசா ஆல்ரவுண்டர்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. டாப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே கான்வே, பேஸ்ட்ரோ, டியூப்ளசிஸ், போலி, அப்புறம் லூபர் எல்லாருமே வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ குறைஞ்சது இவர்கிட்ட தான் கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அந்த டாப் 6ல. அடுத்து டேவிட் வைஸ் மினிமம் ஒரு விக்கெட் தேவைப்பட்டால் அவர் வந்து ஒரு பேட்டிங்ல, ஒருவேளை இன்னைக்கும் நம்ம ஜேஎஸ்கே வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க அப்படின்னா டேவிட் வைஸ் வந்து ஒரு 10ல இருந்து 15 ரன் கூட ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டிங் பிடிக்க தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான். அதனால சிஎஸ்கே சாரி நம்ம ஜேஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டியூப்ளசிஸ், பெரேரா, டேவிட் வைஸ் இந்த 3 பேரையும் மஸ்ட் பிக்கா சூஸ் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் நம்மளுடைய பிஆர் டீம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியஸ் ஓப்பனிங் ஆடுறாரு. எல்லா மேட்சுமே பயங்கரமான ஹிட்டர், வந்தா வருது போனா போது. அந்த பவர் பிளேல மட்டும் பேட்டிங் பண்ணாலே போதும், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த 30+ ரன்னை வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவார். ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் 30 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாலே மஸ்ட் பிக்ல எடுத்துடலாம். ஏன்னா பிளேயிங் 11, 6, 4 எல்லாம் சேர்ந்து 40ல இருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்துடும். அதனால நீங்க பிரிட்டோரியஸ் வந்து அதை எதிர்பார்க்கலாம். அதே போல ரூட் எல்லா மேட்சுமே இதுவரைக்கும் நடந்த 4 மேட்ச்லயுமே ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தது இல்ல. பேட்டிங்ல சொதப்புன அன்னைக்கு பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால ஒரு பெஸ்ட் பிளேயரா நம்ம சொல்லலாம். நல்ல ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கிறாரு. அதே போலதான் கலீம் எல்லா மேட்சுமே உங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் கேரண்டி பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். பட் இந்த சீசன்ல பெருசா பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா தினேஷ் கார்த்திகே பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல, இவருக்கு எப்படி கிடைக்கும்? அவருக்கு கீழே ஆடுற பிளேயர். அதனால ஒருவேளை இன்னைக்கு ஜேஎஸ்கே வந்து பவுலிங் நல்லா டைட் பண்ணி பண்ணும்போது இவருக்கு பேட்டிங் ஆடுறது கூட வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டோரியஸ், ஜோ ரூட், கலீம் இந்த 3 பேரையும் மஸ்ட் பிக்கா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்போ யாரெல்லாம் ஸ்மால் லீக் டீம் இன்னைக்கு விளையாட போறீங்க, ஸ்மால் லீக் டீம் வந்து கிரியேட் பண்ண போறீங்களா? அப்போ இந்த 6 பிளேயர்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா 55ல இருந்து 75% செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. டேவன் கான்வே. சோ கான்வே பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப அதிரடியெல்லாம் ஆட மாட்டேங்கிறாரு. உருட்டியே பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுத்துடுறாரு. அதனால கான்வே எல்லாருமே ட்ரை பண்றாங்க. அதே போல பேஸ்ட்ரோ நல்ல ஒரு ஹிட்டர், குறைஞ்சது அவரும் வந்து ஒரு 30+ ரன் அடிக்கிறாரு. இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்கு. நீங்க கான்வேயா பேஸ்ட்ரோவான்னு கேட்டீங்கன்னா கான்வேக்கு ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன், ஆனா பேஸ்ட்ரோக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேற ஒன்னு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு ரன் அவுட் அந்த மாதிரிலாம் பண்ணாரு. ஸோ அப்படிங்கும் போது திடீர்னு ஒரு நாளைக்கு மேட்ச்ல ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா அவர் அடிக்கக்கூடிய 20 ரன்னை ஈக்குவல் பண்ண மாதிரி ஆயிரும் அது. ஸோ அதனால பேஸ்ட்ரோவையும் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. இம்ரான் தஹீர் ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர். இம்ரான் தஹீர் ஆர் நீங்க வந்து சாம்சியை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். சாம்சியா இல்லைன்னா இம்ரான் தஹீரா அப்படிங்கிறது நீங்க ட்ரை பண்ணிக்கிறது தான். ஏன்னா 2 பேருமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 35% செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதனால இம்ரான் தஹீரா சாம்சியாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. பட் சாம்சியை விட இம்ரான் தஹீர் வந்து ஸ்மால் லீக்ல நான் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கான்வே, பேஸ்ட்ரோ, இம்ரான் தஹீர் இந்த 3 பேரையுமே நீங்க ஸ்மால் ஜேஎஸ்கேல ஸ்மால் லீக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே போல இங்க டேவிட் மில்லர் நல்ல ஒரு மிடில் ஆர்டர், குறைஞ்சது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த 20ல இருந்து 30 ரன் ஆடி கொடுத்துடுறாரு எல்லா மேட்சுமே. அதே போல முஜிப் மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 4க்கு 4 மேட்ச்லயுமே மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அது போக அவருடைய 4 யாருக்கு எக்கேடு கெட்டு போனாலும் சரி அவருடைய 4 ஓவரை கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணிடுவாரு. மகாப்பா அந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாரு. லாஸ்ட் 2 மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னு நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் ஒரு நல்ல ஒரு பவுலர். இன்னைக்கு மேட்ச்ல நீங்க மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பவுலிங்கான ஒரு பிச் அப்படின்னு சொன்னதுனால. ஸோ ஸ்மால் லீக் பிளே பண்றவங்க இந்த 6 பேரையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா இன்னைக்கு வந்து உங்களுடைய ட்ரம்ப் கார்டு பிக்ஸா நீங்க யாரை யூஸ் பண்ணலாம்? ரொம்ப செலக்டட் பெர்சன்டேஜ்ல கம்மியா உள்ள 10ல இருந்து 20% தான் செலக்ட் பண்ணதுல வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய 1 டவுன் பிளேயர். ஸோ அவர் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ கோலியை பொறுத்த வரைக்கும் டீசெண்டா தான் ஆடி கொடுத்துருக்காரு. 2 மேட்ச்ல ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஆடுவார். ஸோ அதனால அந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டா பார்க்கலாம். 10 ரனா கன்ஃபார்ம் 4 ஓவர் பிளஸ் ஒரு விக்கெட். ஆனா செலக்டட் பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ணாருன்னா நீங்க வந்து 10 ரனாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுக்கலாம். சாம்சி நான் சொன்னது போல மினிமம் 3ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு. ஒரு விக்கெட் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. அதனால நீங்க சாம்சி கூட ட்ரம்ப் கார்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இம்ரான் தஹீர் தான் வேணும்னா இம்ரான் தஹீர், சாம்சி வேணா கூட சாம்சியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெர்மன் லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. நல்லா பொறுமையா நல்லா ஆடுறாரு. அதனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இங்கடி லாஸ்ட் 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா ட்ரை பண்ணலாம். மினிமம் ஒரு விக்கெட் இன்னைக்கு மேட்ச்ல எதிர்பார்க்கலாம். அதே போலதான் மலிங்கா அந்த டீம்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாரு. ஸோ கண்டிப்பா ஒரு விக்கெட் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த எல்லாருக்கிட்ட இருந்துமே நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வரும். நீங்க வந்து
இந்த ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸை விட இதுல இருக்க ஒரு சில பிளேயர்ஸை தவிர்த்து இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா செலக்டட் பெர்சன்டேஜ்ல கம்மியா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கும். அடுத்து இன்னைக்கு மேட்ச்ல நீங்க வந்து ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் போகணும். ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபெயிலியர்னா டீம் முடிஞ்சு. நீங்க 10 பிளேயர்ஸ் வந்து சூப்பரா போட்டு 11 பிளேயருமே சூப்பரா போட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சொதப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஸோ ரூட்டை வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்மால் லீக் விளையாடுறீங்கன்னா சேஃபா நீங்க ரூட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ரூட்டை தான் கேப்டனா போடுவாங்க. அதே போல வைஸ் கேப்டனா வந்து டியூ பிளஸிஸ் தான் போடுறாங்க. ஸோ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து ரூட் அண்ட் டியூ பிளஸிஸ் வந்து நம்ம ஷுவரா சொல்லலாம். இல்ல நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்கா போற ஆள், எப்பவுமே ரிஸ்க்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படிங்கிற ஆட்கள் வேணா வைஸ் கேப்டனா நீங்க வந்து கலீமை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 4 ஓவர் பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கு. ஸோ அதனால இவரை வந்து ட்ரை பண்ணலாம் வைஸ் கேப்டனா. இல்ல இன்னும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரிட்டோரியஸ் வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்தா வருது போனா போதுன்னு சொல்லி டியூ பிளஸிஸ் வந்து எவ்வளவு ரன் அடிச்சு கொடுக்காரோ அதை இவர அடிச்சு கொடுக்க முடியும். அதை விட கூடவும் அடிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால நீங்க வந்து கேப்டன் சேஃபா ரூட்டுக்கு போய்க்கலாம். வைஸ் கேப்டன் சேஃபா போனோம்னா டியூ பிளஸிஸ், இல்லையா கலீமு இல்லைன்னா பிரிட்டோரியஸ். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்றது உங்க கையில தான் இருக்கு. என்னுடைய கேப்டன் வைஸ் கேப்டன் கடைசி ஃபைனல் டீம்ல நான் சொல்லுவேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க ஸ்மால் லீக் பிளே பண்றவங்க இந்த டெமோ டீமை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபைனல் டீம் டெலகிராம் சேனல்ல 9 மணிக்கு மேட்ச்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஃபைனல் டீம் வந்து நான் கொடுத்துட்றேன். பாஸ்ட்ரோ, ரூட்டு, வைஸ், ஃபரீரா, அடுத்து வந்து பத்திரானா, இந்த 5 பேர் வந்து நான் ஜேஎஸ்கேல இருந்து எடுத்திருக்கிறேன். பிரிட்டோரியஸ், டேவிட் மில்லர், ஜோ ரூட், கலீம், முஜிப் அண்ட் அஹப்பா. ஸோ என்னுடைய ஒரு ட்ரம்ப் கார்டை நான் இவரை வந்து பயன்படுத்தி இருக்கிறேன். இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இவரை விருப்பம் இல்லையோ அந்த இடத்துல டைரக்டா போயிட்டு டேவன் கான்வேயை வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு போல நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை கூட நீங்க எடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சேஃப் டீம். 10 பிளேயர், 11வது பிளேயரா இருக்கக்கூடிய இவர் மட்டும் ரிஸ்கா எடுத்திருக்கும். அந்த இடத்துல சேஃப் தான் வேணும்னா கான்வே பிக் பண்ணலாம், இம்ரான் டஹீர் எடுக்கலாம், சாம்சியை கூட நீங்க எடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அதுக்கு ஏத்தாப்புல வந்து நீங்க எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல எல்லா SIT20க்கும் வீடியோஸ் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும். அவ்வளவுதான் நண்பா. உங்ககிட்ட கேட்கறது காசோ பணமோ கிடையாது. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஃபேண்டசி விளையாண்டுட்டு இருந்தாங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை டப்புன்னு ஒரு ஷேர் பட்டனை மட்டும் அமைக்கி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.